அண்ணா திருப்பரங்குன்றம் போகிறது எப்படி இதில் போய் சரிங்கண்ணா ஓகே தமிழக வெற்றி கலர் போட்டு பறக்குது ஐயா. வா சூப்பராக இருக்குயா ஏரியா. இதில் எதுங்க திருப்பரங்குன்றம்? இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது. ரெண்டு மலையில் எது திருப்பரங்குன்ற மலைன்னு தெரியலையே. மதுரை முதல் படை வீடு முருகன் அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் வேறு லெவல் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் தூணு தான், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக. பாருங்கள் மக்களை, இங்கே ஒரு சிற்பத்தை பாருங்கள் வேறு லெவல் இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கிற தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. மக்கா பயங்கர பெருசாக இருக்குதுங்க. ஐயோ மக்களே, இந்த கதவுடைய திக்னஸ் மட்டும் பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசுன்னு. ஹைட்டாக பாருங்கள். சுவாமி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். இதிலிருந்து அப்படியே படிக்கட்டுலேருந்து மேலே இருக்குங்க. பொது தரிசனம் செல்லும் வழி. அண்டபரணர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி. நந்தி, மயில், அதுக்கப்புறம் இன்னொன்று. ஓகே மக்களே, வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து சனீஸ்வரர், இங்கே வந்து செந்தில் ஆண்டவர், அதுதான் மேலே இருந்து கும்பிட்டு வந்த வெளியே வந்த வழி 3 இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னா, உள்ளே வந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், சென்டரில் வந்து துர்க்கை. சத்தியமாக சொல்கிறேன், வந்து பாருங்கள் ஒரு டைம். நான் திருப்பரங்குன்றம் முன்னாடி எப்படியோ சின்ன கோயிலாக இருக்குன்னு நினச்சோம். அதனால உள்ள கட்டடக்கலை எல்லாம் எப்படி தான் ஃபுல்லாக அந்த காலத்தில் பண்ணாங்கன்னே தெரியல. திருநீரை கொட்டுறதுக்கு வந்து பேப்பர் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க வரேன். கணக்கால முருகருடைய படம். ஓ முருகன் அங்கே வந்து வச்சிருக்காங்க. தமிழ் வேல் ராஜன் உலகம். எவ்வளோண்ணா திருப்பரங்குன்ற மலை அப்படியே இந்த பக்கம் அந்த சீன்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள். மலைக்கு மேலே வழி இருக்காண்ணா? போகலாமா? இது வரைக்கும் தான் வண்டி பாதை, இதுக்கு மேலே வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழி இருக்குது. பாருங்க 58ஆம் ஆண்டு குரு பூஜை ஆண் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று. சரிங்களா? பிரசாதம் வந்து ஆடு வாரிங்க எப்படி சாப்பிடுதுன்னு. ஏண்டா அந்த அடிக்காருங்களா வரானுங்களா அவருக்கு ஏங்கா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மேலே முருகர் இருக்கா, அருளுக்கு தண்டாபா. ஸோ திருப்பரங்குன்றம் மலை வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், டைம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். மக்கள் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி மீனாட்சி கோயில் தானே மக்களே. முருகா சென்ட்ரலுக்கு ரோட்டை ஓட்டியே ட்ரெயின் போகுது. அதான் திருப்பரங்குன்றம். அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, பெருமாள். மதுரையில் வந்து இந்த சர்ச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த நாட்டில் மட்டும் இல்லைங்க, லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், துபாய், மலேசியா, சிங்கப்பூர். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் எத்தனை மூலிகை இருக்குது? 9. சிறுகுறிஞ்சான் இந்த இதுதான் வந்து சுகருக்கு இதாம்மா. இது வந்து சுகர் இல்லாதவங்க வந்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப லோ சுகர் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் பவுச்சுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கலாமாம்மா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே கிளம்பியாச்சு, குளிச்சாச்சு. ஸோ மதுரையில் நம்மளுடைய 2வது நாள். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து சனிக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 நைட் நம்ம தங்கியிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற லார்ஜில் விளக்கத்தூண் B1 போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லார்ஜில் 420 ரூபா தான் ஒரு பர்சனுக்கு. ஓகேங்களா? அது 2 பேராக இருந்தால் ஒரு 600 தெரியல, எவ்வளோன்னு தெரில, கேட்டுக்கோங்க. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எவ்ரி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் வித் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். இட்ஸ் ஃபைன் மக்களே. கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா திருப்பரங்குன்றம் போகணும். அப்படியே வந்து பருத்திப்பால் ஐயா ஃபேமஸாக இருப்பார் தெரியும் மதுரையில். அவருக்கு வந்து பருத்திப்பால் குடிக்கணும். அட் த சேம் டைம் மூலிகை பாண்டியன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட போய்ட்டு அப்பாவுக்கு வந்து சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி ஒன்று வாங்கணும். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறதா ஐடியா. பட் இந்த சீரியஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அந்த ஊர் பேர் என்ன, தென்காசி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பேன். பட் தென்காசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாளில் வீடியோ ஷூட் பண்ணுற இடம் கிடையாது. அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா 1 வாரம் அப்படியே கேரளா கட்டி அப்படி சுற்றணும். ஒரு 10 நாள் 5 நாள் பிளானோடு போகணும். என்கிட்ட ப்ளூ பிரிண்டெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா இப்போ அதுக்கு போதிய டைம் இல்லை. ஏன்னா வீடியோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் பெருசாக டிராஃபிக் இருக்காது மதுரையில். ஸோ இந்த கேப்பில் யூஸ் பண்ணி திருப்பரங்குன்றம் போயிடலாம். ஆனால் மத்தியானம் நைட்லாம் செம்ம டிராஃபிக்குங்க. செப்பலாம் வாங்க மக்களே, போகலாமா? அப்படியே ஜாலியாக மோட்டோ விளாக் பண்ணிகிட்டே போகலாம் மக்களே. நான் கூடிய விரைவில் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கலாம். இங்கே மவுண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா மேப் அதில் போட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. அதனால தான் என்னால் மோட்டோ விளாக் பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லைனா ஜாலியாக உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இதே மாதிரி மோட்டோ விளாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்.
சரி ஓகே, காலங்கத்தால வந்து பாருங்க, இந்த இடமெல்லாம் வந்து நேற்று மத்தியானம் நைட்லாம் சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் தெற்கு மாசி வீதிங்க மதுரையில். இதுதான் வந்து ரொம்ப மக்கள் கூடுற இடத்துல இதுவும் ஒன்று. ஸோ துணிக்கடை, நகைக்கடை, ஜவுளிக்கடை, துணிக்கடை ஜவுளிக்கடைன்னு ஒன்று தானா? அதான் அந்த மாதிரி தான். எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்சஸ், கிரியாஸ், வசந்தன்கோ, சத்யா, குழுகுழு ஏசி. ஸோ அந்த மாதிரி தான் மக்களே. காலங்கத்தால் வந்து துப்புரவு கொலையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக கூட்டி நல்லா தான் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. திருப்பரங்குன்றத்துக்கு மேப் மட்டும் தேவையில்லை, போர்டு இருந்தாலே அதை பார்த்து போயிடலாம். ஆனால் அந்த மாடெல்லாம் தாங்க சென்னையிலையும் சரி இங்கேயும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. மாடு இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் அடி சாப்பிட்டு இருக்குதுங்க. அதை நினச்சாதான் கொஞ்சம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது, நெருடலாக இருக்குது. இதில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அண்ணங்கிற கேட்டால் தெரியும். அண்ணா திருப்பரங்குன்றம் போகிறது எப்படி? இதில் போய் சரிங்கண்ணா. ஓகே ஓகே மக்களே. மேப் என்ன மேப்பு? அண்ணன் தான் மேப்பு. இங்கே இங்கே ஒரு இது இருக்குது, தேர் இருக்குது. இந்த மேபி ஏதோ ஒரு பெருமாள் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. எதுக்குங்க போய் கேட்டாலே சொல்லிடுவாங்க. நம்ம அதை கேட்டு போகலாம் தான். ஆனால் இருந்தாலும் நான் மத்தியான டைமில் செட் ஆகாது, அங்கேயும் நிற்க முடியாது. காலையில் டைம் கறிக்கு அது பெருமாள் கோயில் நல்ல அம்சம் இருக்கும்லையே. சரி வரும்போது வந்துடுவோம் ஓகேங்களா. நேற்று கம்னு வந்துருக்கலாம், சனிக்கிழமை வந்துருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ பெருமாள் கோயில் கம்மி போட்டு வந்துருக்கலாச்சா. சரி வா. லெஃப்டில் போக சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் வந்தேன். ஆனால் இது இல்லை, எது எந்த இடம் ஒன்றுமே ஒரு நெகை தெரிய மாட்டேங்குது. ஐயா கிட்ட கேட்கலாம். திருப்பரங்குன்றம் ஐயா, திருப்பரங்குன்றம் போகிறது எப்படி? ஆமாம் அங்கீங்களா? சரிங்க சரிங்க, ஒரே ரோடு. ஓகே கடைசி மரத்தில் ரைட்டு, திரும்ப லெஃப்ட்டு, ஒரே ரோடு. இதெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஆமாங்க, திருப்பரங்குன்றம் இதில் தான் போட்டிருக்காங்க. உறுதி அடிக்குது. ஆஹா, தமிழக வெற்றி கலை போட்டு பறக்குது ஐயா. மக்களே அவ்வளோதான், ஒரே ரோடு, திருப்பரங்குன்றம். பார்த்தீங்களா இல்லையா? மேப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, பார்த்து வந்ததுக்கு டக்குன்னு ஆளுங்களை கேட்ட உடனே நீட்டாக சொல்லிட்டாங்க மக்களே. இந்த விதத்தில் வந்து மதுரைக்காரங்க கிரேட் 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 கிரேட். சரி ஓகே மக்களே, இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கோம். ரைட் சைடில் வந்து மதுரை காலேஜ். எஸ், மதுரை காலேஜ் தான் மக்களே, பழமையான காலேஜ். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு போகலாமா, பேசிட்டு போகலாமா? சரி, கொஞ்சம் தூரம் பேசிட்டு போவோமே, ஒரு ஆசைக்கு. ஏதாவது வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சு மக்களே, சொன்ன மாதிரியே. இங்க பாருங்க மக்களே, பிரிட்ஜ் இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு இது நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஆர்ச் பிரிட்ஜ் ரயில்வே தண்டவாளம் அடியில் போகுது. மதுரைக்கு விஜய்க்கு இது வராரா? இத்தனை கோடி பறக்குது. ரைட்டு
காலவாசல் ரைட்டில் 3, ஆரப்பாளைய ரைட்டில் 5, திண்டுக்கல் 64 கிலோமீட்டர். இங்கேருந்து திருப்பரங்குன்றம் 4 கிலோமீட்டர். இந்த ஊர் இது பேர் சுப்பிரமணியபுரம். ஓ, இதுதான் சுப்பிரமணியபுரமா? இங்கே தான் லைனா கரம் சுப்பிரமணியபுரம்னு அந்த பாட்டில் வருமே. ஒரே ரோடு. ரைட் சைடில் மிகப்பெரிய சரவணா செல்வரத்தினம் பாருங்க. சொருப்பா இருப்பான். திருப்பரங்குன்றம் 2.5 கிலோமீட்டரு போட்டிருக்கான் பாருங்க. நிறைய வாங்க வேண்டியது இருக்கு மக்களே. ஏகப்பட்ட கிட்ட காலைல யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இதெல்லாம் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கைக்கு கிளவுஸ் வாங்கணும், கைக்கு பேட் வாங்கணும், ஜாக்கெட் வாங்கணும், ரைடிங் ஜாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன, ஷூ வாங்கணும், ரைடிங் ஷூ வாங்கணும். அப்புறம் வந்து பின்னாடி அந்த கேரியரு எல்லாம் வைக்கிறது அதெல்லாம் செட்டப் பண்ணணும். GoPro ஒன்று வாங்கணும், லேப்டாப் ஒன்று வாங்கணும். ஒரு 2.5 லட்சம் செலவு இருக்குது மக்களே. வழக்கமாக நம்ம வீடியோ போட்டோம்னா தான் இதெல்லாம் வாங்க முடியும். இப்படியே வாங்கிட்டு என்னைக்கு தான் நான் ஊடு கட்டுறது, என்னைக்கு தான் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது தெரியல. செட்டில் ஆகிறது மீன்ஸ் நல்ல வீடு கட்டி நல்ல கார் வாங்கி கொஞ்சம் ஒரு பங்களா அந்த மாதிரிலாம் என்னைக்கு செட்டில் ஆகிறதுன்னு தெரியல. சரி, அதுக்கு ஒரு கால வராமையே போயிடும். வரும் சரி மக்களே. திருப்பரங்குன்றம் எப்படி போகிறது? திருப்பரங்குன்றம் இது இல்லைங்களா? இதில் தானே? சரி, ஓகே பாய், தேங்க்யூ. அண்ணன் களைச்சி போய் வந்திருக்காரு, நல்லா சைக்கிள் ஓட்டுறாரு. ஆமாங்க, ஜம்ப் ஏறி வந்து இறங்க பண்ணேன் சொன்னாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா அது எனக்கு சரியா புரியல. அடா அடா அடா, இந்த பக்கம் பாருங்க, பெரிய இதுங்க லேக்குங்க. வா, சூப்பரா இருக்குயா ஏரியா. இதுல எதுங்க திருப்பரங்குன்றம்? இங்க ஒரு மலை இருக்கு, இங்க ஒரு மலை இருக்கு. 2 மலையில எது திருப்பரங்குன்றம் மலைன்னு தெரியலையே. மேபி இது ஏதாவது ஒரு முருக மலையா இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் இதுதான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா இங்க ஏதோ ஒரு கோயில் இருக்கு மக்கள், இங்கே ஒரு மலை இருக்கு. திருப்பரங்குன்றம் நல்லா பாறை ஜம்முதாயா இருக்கு. ஒரே நல்ல பெரிய பாறையா இருக்கியா. இந்த பக்கம் அந்த வியூ நல்லா இருக்கு. மோட்டோ விளாக் பண்ணும்போது நம்ம வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ரசிச்சு ஓட்ட முடியாது தான். ஏன்னா நம்ம வேகம் போனோம்னா கேட்காது. வந்துருச்சுங்க மதுரை முதல் படை வீடு முருகன் அறிவிப்பு. வந்தாச்சுங்க மதுரை மாநகராட்சி. இதுதான் முதல் படை வீடா? அருமையா. மக்களே இங்க பாருங்க, ரைட்ல பாருங்க, ஜல்லிக்கட்டு காளை. சண்டேங்காட்டி பார்த்தீங்களா இல்லையா? கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? நல்ல க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் வரேன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. காலங்காத்தாலே மக்கள் பாருங்க மக்களே, நல்லா ஆரவாரமா இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் உள்ள போக முடியாதுன்னு நினைக்க. போலாமா? மக்களே வந்தாச்சு. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம். அடா முருகா, இங்கே எங்க நிறுத்த வேண்டியதா பைக்? அதை இங்கே ஓட்டலாம், கரெக்டான இடங்கள் இது. பார்க்கிங் என்ன போட்டிருக்காங்க, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் வாங்க.
ஃப்ரைடே ஸ்டாண்டை போட்டால் தன்னப்பேல ஆஃப் ஆயிரும் மக்கள். நான் எதையும் போட்டேன். ஓகே மக்களே, ஹெல்மெட்டை வந்து அப்படியே பைக்லேயே வச்சுட்டோம். ஹெல்மெட் மாட்டுறதுக்கு அந்த இது இல்லை. ஸோ யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே, நல்லாவே நடக்கும். எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க போகலாம், வாங்க. வந்தாச்சு மக்களே, ஃபஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் வேறு லெவல் இருக்குது. வாங்கிட்ட பேக் கேமரா காமிக்கிறேன். முதல் பட்டை வீடு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். நெக்ஸ்ட்டு ஐயனுக்காக ஒரு 20 ரூபாய்க்கு கதம்பை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ ஆகுன்னு தெரில சாமி தரிசனத்துக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கேன் மக்களே. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் சின்ன வயசில் வந்தேன்னு நினைச்சேன். சின்ன வயசில் ஒரு டூர் வந்த மக்களே, திருச்செந்தூர் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சு திருப்பரங்குன்றம் தான் ஃபஸ்ட் டைம். பழனி மாதிரியே தான் மக்களே. பழனியை விடவே வந்து கடைகள் எல்லாமே வந்து நிறையா நிறையா சரக்கு வச்சுருக்காங்க கடையில். ஆனால் பழனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி இதுக்கு மேலே டைம் ஆக தான் எல்லாம் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெளியே நின்று செல்ஃபி தான். இங்கே பாருங்க, எல்லாரும் கையிலையும் ஃபோனை விட்டு செல்ஃபி தான் மக்களே. ரைட்டு, முதல் படை வீடு இதுதானா? ஒரு நாள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா 6 படை வீடு வந்து ட்ராவல் பண்ணிடலாம் மக்களே. பைக்கில் ட்ராவல் பண்ணலாம். இதான் தேருங்க. தேரை பார்த்துக்கோங்க மக்களே, நல்லா பெரிய தேர். சாமி சக்கரம் பெருசாக இருக்கியா, மூடி வச்சுருக்காங்களா, நல்லா பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய சக்கரம். சக்கரமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி வரும், 13 அடி வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சக்கரம். ஓகே, அப்படியே இதுக்குள்ளே பூந்து போக வேண்டியதான். கண்டவே முருகனுக்கு அரோகரா. இல்லை காணா காலண்டாயிரம் பணிக்கு அரோகரா, கல்யாண்டவனுக்கு அரோகரா. கட்டி தோ குரங்கானு வேலையை கேட்குறாங்க. இங்கே பாருங்க மக்களே, முன்னாடி இதெல்லாம் பாருங்களேன், கருப்புசாமி கோயில் இருக்கிற மாதிரி குதிரை மேலே வந்து வீரர்கள். சரிதா, செமையாக இருக்குப்பா. அது யாழி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் தூணு தான், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக. இப்போ பக்கமாக தான் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பரங்குன்றம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பணசாமி, தேரடி முத்தையான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பணசாமி வழிபட்டாச்சு. இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு சிற்பத்தை பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. காதலர்கள் இது பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இவங்க இப்படி செதுக்கியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கிற தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. மக்கா பயங்கர பெருசாக இருக்குதுங்க சாமி. மக்களே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது பாருங்க. அங்கங்கே உள்ள இங்கே இருக்கிற தூணு சத்தியமாக சொல்கிறேன் ஒரே பாறையில் செதுக்கியிருப்பாங்களாட்டு இருக்குது. எவ்வளோ பெருசுங்க, வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக இருக்குங்க. சரி ஓகே, வாங்க அப்படி உள்ள போகலாம். இங்கே பாருங்க மனசார. அடுத்து அங்கே பாருங்கள், அந்த விநாயகரை பாருங்களேன் மக்கள். சத்தியமாக லைஃப்பில் இதெல்லாம் வந்து பார்த்துருங்க மக்களே. எவ்வளோ ஒவ்வொன்றும் அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க. அதுதான் வந்து வெளியிருந்து உள்ளே வந்துட்டோமா. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பகவான் முருகா. மக்களே இதை நான் எதிரே பார்க்கலிங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலு. ஓம் சரவண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுழைவாயில் கதவெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு அந்த பக்கம்லாம் எனக்கு வந்து வெளியே எடுக்க அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கியா சாமி. இந்த கதவெல்லாம் எவ்வளோ பெருசு, செம. ஐயோ மக்களே, இந்த கதவுடைய திக்னஸ் மட்டும் பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெருசுன்னு. ஹைட்டாக பாருங்கள் சாமி. இது சத்தியமாக ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்து டைம் இருந்தால் ஒரு நாள் வந்து பாருங்கள். அடா மக்கா மிகப்பெரிய கதவுங்க. ஸோ அவ்வளோதான், உள்ளே வந்து விட்டோம். அந்த கதவை தாண்டி சத்தியமாக அந்த கதவை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட்டிருக்கு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம் வாங்க. சரிதா, அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே 150 மீட்டர் பக்கமாக நடந்து வந்துருக்குறோம். பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்ருக்காங்க. அதை வருங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். வாவ்
ஆஹா என்னங்க இன்னும் போயிட்டே இருக்கு. ஓ ரைட்டு பார்த்தா கோயில் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது மலை தானே, சின்ன மலை தானே, குன்று தானே. ஸோ அதனால தான் உள்ளே போயிட்டே இருக்கு. சரிதா? ரைட் மக்களே சத்தியமாக இத்தனால மிஸ் பண்ணிட்டோமோ மக்களே. அவங்க கூட இதிலிருந்து வந்து அப்படியே மேலே ஏறுறதுன்னு நினச்சா அப்படியே வழி இந்த பக்கம் திரும்பி பாருங்க, திரும்ப நம்ம இப்படி போய் அது வழியாக மேலே ஏறுறதா இருக்கு. ஓ நம்ம போகிறது பொய் தரிசனம்னு நினைக்கிறேன். ஆனால் கோயில் பாருங்கள் அந்த பக்கம் இருக்குல்ல. நான் சொல்கிறது புரியுதா? கோயில் வந்து அதுக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து இதுக்குள்ளே உள்ளே விட்டு திரும்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன பண்ண நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து என்ன சொல்கிறது, வயசானவங்க இருப்பாங்க, ரொம்ப லாங் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்த்தாலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. ஸோ அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? விதண்டவாதமாக பண்ணுறது கிடையாது, நம்ம செய்கிற ஒரு சேவை. சரிங்களா? ரொம்ப வயசாகட்டும் அப்படின்னா டிவிலெலாம் போடுறாங்க இல்லைங்க, அலோவ் பண்ணி தானே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ரைட்டு, இதிலேருந்து அப்படியே படிக்கட்டுலேருந்து மேலே ஏறுதுங்க. பொது தரிசனம் செல்லும் வழி. பரவாயில்லையே, நீட்டாக இருக்கே மக்களே. இதை எதிரே பார்க்கலைங்க. சரிதா மக்களே? இந்த பக்கம் ஏதோ இருக்குது ஆலமரம், ஒரு ஆலமரம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். இங்கே பாருங்க, ராஜகோபுரம் தெரியுது பாருங்க. அப்படியே நடந்து வரோம். தெரியுதா? அப்படியே மேலே நடந்து வந்தோம். உள்ளே வந்தாச்சு. பாருங்களா, சாமி போட்டாலாம் வந்துட்டு இருக்காங்க. மக்களே நெக்ஸ்ட்டு வந்துட்டேன். வெளியே நந்தி இருக்குது பாரு, நந்தி வெத்துது. இங்கே பாருங்க மக்களே, ஒரே இதில் நந்தி மயில் ரெண்டுமே இருக்குது. பழுவீடா நந்தி மயில். தெரியுதா? ரைட் மக்களே, இங்கே கீழே வந்து அண்டபரணர் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி. அதாவது அண்டபரணர்ன்றது அங்கே, அதுலேருந்து அப்படியே மேலே வரோம். மேலே போனோம் அப்படின்னா மேலே தான் சுவாமி இருக்கக்கூடிய இடம். இங்கே பாருங்க மக்களே, அந்த இடத்துல நந்தி மட்டும் இல்லை, நந்தி மயில், அதுக்கப்புறம் இன்னொன்று அது என்னன்னு தெரில, இன்னொன்று இருக்குது கொடிமரம் அங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் ஐயன் இருக்கக்கூடிய இடம். வா மக்களே, சரியான தரிசனங்க. சத்தியமாக சொல்கிறேன். என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இதை கும்பிட்டு வெளியே வர வழி வந்தாச்சு. ஓகே மக்களே, வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து சனீஸ்வரர், இங்கே வந்து செந்திலாண்டவர், அதுதான் மேலேருந்து கும்பிட்டு வந்த வெளியே வந்த வழி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உற்சவர். ஓகே, அது வந்து வெளியே வர வழி வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஐயோ வேறு லெவல் ரீச் பண்ணி உட்காந்துட்டு போயிடலாம். அப்புறம் அந்த இடத்துல வந்து நந்தி, ஒரு மயில், இன்னொன்று என்னென்னா பூஞ்செலி, 3 இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், சென்டரில் வந்து துர்க்கை அம்மன், அதுக்கு வந்து நந்தி, இந்த பக்கம் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து முருகரை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்தேன். அவ்வளோ குடைவரை சிற்பம் மக்களே, ரொம்ப பழமையான சிற்பம். அதை பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஐயோ என்ன சொல்கிறது, வேறு லெவல் இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், வந்து பாருங்கள் ஒரு டைம். நான் திருப்பரங்குன்றம் முன்னாடி எப்படியோ சின்ன கோயிலாக இருக்குன்னு நினச்சோம். அது என்னடா உள்ள கட்டடக்கலையெல்லாம் எப்படி தான் ஃபுல்லாக அந்த காலத்தில் பண்ணாங்கன்னே தெரில. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதனால தான் வெளியே 3 இருக்குது. நந்தியும் இருக்குது, மூஞ்சலி இருக்குது, மயிலும் இருக்குது. எல்லாமே சாமிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே சத்தியமாக வேறு லெவல். பாருங்க மக்களே, அதான் உள்ளே போய் கும்பிட்ற இடம். ஸோ எல்லாம் கும்பிட்டு வந்து இங்கே வந்து ஜாலியாக வந்தாச்சு. உண்மையாலுமே வேறு லெவல். அவ்வளோதான் மக்களே, வேலைக்கு போகலாமா? அடுத்து பாருங்கள் மக்களே, திருநீரை கொட்டுறதுக்கு இங்கே வந்து பேப்பர் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க வரேன். கணக்கால் முருகருடைய படம் சத்தியமாக வேறு லெவலுங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு வழி நம்பி போச்சுங்க. ஏன்னா மதுரை மீனாட்சி கோயில் திருநீர் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் மடித்து வச்சு ஃபர்ஸ்டே நம்பி போச்சு. ஆக்சுவலாக இது வெளியே வர வழியா, இது என்ன வழி அப்படின்னா இது வந்து 100 ரூபா டிக்கெட்டு போகிற வழியாமா. சரி ஓகே, நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க மக்களே, அன்னதான கூடம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்களா. 12:30 அன்னதானமாம்மா மக்களே. ஓகே குரங்கான்ஸ் பாருங்க. சச்சோ குட்டி அழகாக இருக்குதுங்க. பார்த்தா பிறந்திருக்க மாதிரி இருக்குது பார்க்கமா. அருமை சஷ்டி மண்டபம். ஓகேங்களா, அப்படியே சுற்றி வந்தோம்னா இது வெளியே வந்துடுற வழி.
சிறப்பாக இருந்துச்சு தரிசனம். மேலுமே வேறு இருந்துச்சு. வெளியே போகிற வழி ரைட்டு. இதுக்கு மேலே பாருங்க, அப்படியே பாறை போகுது பாருங்க, தெரியுது? அங்கே பாருங்க மக்களே, ஓ முருகான் அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. சிறப்பு 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 சிறப்பு. ஆனால் வேறு லெவல் இருந்துச்சுப்பா தரிசனம். இங்கே பாருங்க மகளே, கோபுரத்தை பாருங்க. ராஜகோபுரம் நல்லா பெரிய கோபுரம். அப்படியே இந்த பக்கம் வழியா எக்ஸிட் ஆயாச்சு. சிறப்பு 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 மகளே. ஓவராலாக பார்த்துருப்பீங்க திருப்பரங்குன்றம். சத்தியமாக வந்து இங்கே வராத முன்னாடி வரைக்கும் இந்த கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அப்பா என்னங்க இது இப்படி ஒரு அடுக்கடுக்காக போகுதுங்க. அந்த ஆரம்பத்தில் இருந்த கேட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக, அந்த பிரம்மாண்டம் கடைசி வரைக்கும் முருகர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டார். அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தார். இங்கே பாருங்க, அப்படியே நடந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க ஃபேமஸ் ஜிகிர்தண்டா லாட்ஜ் இருக்குது, அப்புறம் உடுப்பி விலாஸ் ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு பசி இல்லை மக்களே, இப்போ சாப்பிட்றதுக்கு நோ ஐடியா. கந்த விலாஸ் கடை. ஸோ அவ்வளோதான். அப்படியே இந்த பக்சி வழியாக வெளியே வந்தாச்சு. வெளியவே இங்கே பாருங்க, ராஜன் உணவகம், தமிழ் வேல் ராஜன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவகத்தை பாருங்கள். அப்படியே சாமி வேறு லெவலில் இருக்குதுங்க. ஹோட்டல் வந்து தலைவர் வந்து இந்த லெவலில் வச்சுருக்காரு. அந்த கோயில் மண்டபம் மாதிரி மண்டபத்தை தான் ஹோட்டலாக மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்களை நெய் பட்டர் ரோஸ்ட் இருக்குது அப்படின்னாரு. எவ்வளோண்ணா? 130 அப்படின்னாரு. அந்தளவு டேஸ்ட் இருக்குன்னு அப்படின்னாரு. இல்லை அது வேணா, எனக்கு லைட்டாக சாப்பிட்டா போதுங்க, சாம்பாரோட சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டேன். சரி வந்தால் எதுவும் சாப்பிட்டு போகலானே, நான் கோயிலுக்கு வந்து சாப்பிடாம போகாட்டி. ஸோ நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஹோட்டல். இந்த அண்ணா எடுத்துகிட்டு வராரு. சாம்பார் வடை எவ்வளோண்ணா? அது 30 ரூபா. ஓகே, 10 ரூபா வடை. சாம்பார் ஊற்றினா 30 ரூபா. இதுதான் வந்து தொழில் யுக்தி. ரைட், சொல்லலாமா? பசி இல்லைன்னு சொன்னேன். இது வந்தோடனே பசி எச்சில் ஆட்டோமேட்டிக்காக ஊறுது. ஃபைன், நல்லாயிருக்கு. அஞ்சுக்கு 3 மார்க். ஓகே, தமிழ்வேல் ஐயாவுடைய கடைக்கு போய் மக்களே சாப்பிட்டாச்சு. ஒரு சாம்பார் வடை. அதை அங்கே சாப்பிட்டோன்னே எனக்கு உடுப்பு ஹோட்டலே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி ஆசையாக இருக்குது. சரி வாங்க, டைம் சாப்பிட்றதான் நல்ல பழக்கம், சாப்பிட்றலாம். ஓகே மக்களே, போகலாமா? உள்ள போய் சாப்பிட்ருவோமா? ரைட்டு. இப்போ நான் சாப்பிட்றது வந்து எனக்காக கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்படி என்னங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறத. ஓகே தலைவா. மக்களே, தோசை வித்து சாம்பார் கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா. மக்களே சாப்பிட்லாமா? மசாலா தோசை 80 ரூபா மக்களே. மசாலா எங்கே இருக்கும்? இதில் எங்கே இருக்குது பாருங்கள். கேமரா விட்டுட்டு மசாலா மட்டும் டேஸ்ட் பண்ணானா சுடுது மக்களே. ஓகே, எல்லா ஹோட்டல் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். நான் கூட கர்நாடகா உடுப்பு ஹோட்டல் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது அப்படிலாம் இல்லை, எல்லா ஹோட்டல்லையும் இருக்கோ அதே மாதிரி தான். சரி ஓகே, சாப்பிட உடனே சொல்கிறேன். ஓகே மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சு. எதுக்குடா சாப்பிட்டங்கிற மாதிரி எனக்கு பசியே இல்லை. அது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது, நம்ம அந்த உடுப்பி ஹோட்டல்னாலே அது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? நான் சென்னையில் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் மக்களே, நல்லாயிருக்கும். அது தோசை அவங்க ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்குன்னு போனேன். அது சாட்டிஸ்ஃபை இல்லை. 80 ரூபாய்க்கு அந்த தோசை ஒருத்தலைன்னு தான் சொல்லுவேன். சரி ஃபைன், தப்பு இல்லை, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. சரி ஓகே. என்ன இதுக்கு மதுரையில் ஒரு அத்தன்டிக்கான ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கலாம். பாரம்பரியமான ஹோட்டல்லாம் இருக்குமில்ல, சின்ன சின்ன கடையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும். இட்ஸ் ஃபைன் மக்களே, தப்பு இல்லை. சரி ரைட்டு, போயிட்டு பைக் எடுத்துகிட்டு
எங்கே போகலாம்? அடுத்து எங்கே போகலாம்? பருத்திப்பால் கடைக்கு போகலாமா? எங்கே போகலாம்? கட்டணமில்லா பாதுகாப்பகமும் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. பொருட்கள் பாதுகாப்பு பண்ணுறோம்ல. ஸோ கட்டணமில்லா காலனி பாதுகாப்பகம் அதுவும் இருக்குது. அட் த சேம் டைம் பேக்கெல்லாம் வச்சுக்கலாம் போல். இங்கே வருங்க, செமையாக இருக்குதுங்க. ஓகே முருகா, பாய் 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 பாய். மக்களே அப்படியே ரிட்டன் போகிற வழியில் முருகனருள் வெற்றி உங்களுக்கு நன்றி மீண்டும் வருகன்னு ஓட்டிருக்காங்க. செமங்க. சரி மக்களே, நேரு போகிற பருத்திப்பால் சாப்பிட்றோம். மக்களே கிளம்பியாச்சு. அப்படியே இன்னொரு டைம் பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை. அப்படியே இந்த பக்கம் அந்த சீன்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். இந்த வழியை தான் நம்ம வந்தோம். அது வந்து ஆனமலைன்னு நினைக்கிறேன், ஆனமலை தொடர்ன்னு நினைக்கிறேன். மதுரை ஆனமலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா இல்லை அதுவான்னு தெரில. பக்கத்தில் அங்கே ஒரு மலை இருக்குது. இதெல்லாம் கீழே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்கள், சரிதா? ஸோ இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலை வந்து இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலை வந்து சித்தர் மலையாமா மக்களே. அது நெக்ஸ்ட் டைம் வரப்போ வருவோம். சரி போகலாமா? மக்களே, சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி, சோமப்பா சுவாமிகள் ஜீவசமாதி. ஓகேங்களா? வந்தாச்சு. சித்தர் ஜீவசமாதியும் பார்த்துட்டு போயிடுவோம் மக்கள். என்னங்கிறீங்க? அதுதான் அந்த மலைக்கு நான் வந்துட்டேன். பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய மலை இருக்கும்போது அதை நம்ம ஏன் மக்களை விடணும்? சரின்ட்டு தான் சரி போயிட்டே போகலாம் அப்படின்ட்டு வந்து விட்டேன். மலைக்கு மேலே வழி இருக்காண்ணா? போகலாமா? மலைக்கு மேலே வழி இருக்குன்றாங்களே. பரவாயில்லையே மக்களே, இதை நம்ம எதிரே பார்க்கலையே. ஓகே ஓகே ஓகே, இவ்வளோதானா? ஓகே மக்களே, மலைக்கு மேலே வந்தாச்சு. ஜம்முன்னு கொண்டாந்து வண்டியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க போய் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, இவ்வளோத்துக்கு ரொம்ப பக்கம் மக்களே. திருப்பரங்குன்றம் வந்தீங்க அப்படின்னா அந்த மேம்பாலம் ஏறுதல்ல, ஏறினதுக்கப்புறம் அந்த அந்த மயில் ரவுண்டானா இருக்குல்ல, அந்த மயில் ரவுண்டானாலேருந்து கீழே ஒரு நுழைவாலம் மாதிரி வரும். கேட்டாலே சொல்லுவாங்க இந்த மலைக்கு போகிறது. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ பாதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வருது. இது வரைக்கும் தான் வண்டி பாதை, இதுக்கு மேலே வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழி இருக்குது. இது அந்த பக்கம் படி போகுது மேலே. சரி ரைட்டு, சரி வாங்க உள்ளே போயிட்டு சாமி போட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, உள்ளே போயிட்டு ஐயனை கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து வடை ஒன்று கொடுக்குறாங்க, மெதுவடை ஒன்று இல்லை, ஒரு பெரிய வடை வந்து வச்சுருக்காங்க. அதில் பிச்சு கொடுக்குறாங்க. வடை கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் கொடுக்குறாங்க. வரக்கூடிய பாருங்க 58ஆம் ஆண்டு குருபூஜை அலுவலர் ஆண் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று, சரிங்களா? ஐயாவுடைய 58வது வருஷம் குருபூஜை அம்மாங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது வந்து கலந்துக்கிறதுனா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். சிறப்பு. ஓகே மக்களே, சாப்பிட்லாமா? ஒரு சின்ன கடலப்பருப்பு வந்து 2 கொடுத்தாரு. அதில் இன்னொன்று வந்து இங்கே வெளியே பூ ஊற்றிட்டு இருந்தார். ஐயா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அது வெளியே ஆடெல்லாம் சாப்பிடுதுங்க. பிரசாதம் வந்து ஆடு வாரிங்க எப்படி சாப்பிடுதுன்னு. ஏண்டா அந்த அடிக்காரனுங்களா வரானுங்களா ஒரு ஏங்கா? பொறுமையா வடையை தூக்கிட்டானுங்க. இன்னைக்கு உனக்கு வேட்டை தான்டா. ஊந்துட்டானுங்க எல்லாம். போங்க போய் சாப்பிடுங்க போங்க. ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க போங்க. ஆனால் இருக்கிற ஆடெல்லாம் நல்லா ஹைட்டாக தாங்க இருக்குது. என்னடா ஆடில் ஹைட்டானா அதை சித்தாடு இல்லை, எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருங்கூட்டாடு. ஆடு பொதுவாக வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே நல்லா வளர்த்தியாக இருக்குது. டீங்க அப்பா. அதனால தான்
நல்லா மழையில் மேய்ஞ்சிக்கிட்டு நல்லா கொழு கொழுன்னு நல்லா இருக்குதுங்க. ஓ ரைட் பக்கத்தில் இங்கே வந்து ஐயாவுடைய சித்தர் ஜீவசமாதிங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மேலே மேலே முருகர் இருக்கா. அருள்மிகு தண்டாபாணி சன்னதிக்கு செல்லும் வழி சரிங்களா. நம்ம அப்படி இருந்து வரலாம், இப்படி சுற்றி இந்த பக்கம் வரலாம். அதான் வருகிறது மேலே போகுது. இவன் வந்து எங்கிட்ட வந்து மாம்ப முடியாது அப்பாடா, அங்கிட்ட ஒன்று தான் இருக்கு. பூ ஒன்று கொடுத்தாரு. ஐயோ ஆகுங்க மெதுவடையுமே எங்கள் கையில் வேறு நோட்டீஸ் வேறு இருக்குதுங்க. மேலே வந்து பாதி தூரம் பைக்கில் வந்து ஐயா ஜீவசமாதி பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து பாருங்கள் படிக்கட்டு வந்து மேலே போகுது. மேலே வந்து முருகர் இருப்பாராட்டிருக்கு. தண்டாபாணின்னு போட்டிருந்ததில்ல. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வியூவுக்காக தான் நான் மேலே வரணும்னு மெயினாக விரும்பினது. வியூ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பரங்குன்ற மலை வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், டைம் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்னத்துக்கு படியே ஆனது தரலாமா? காலையில் அந்த தோசையை சாப்பிட்றக்கூடாது மக்களே. சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அப்போலே வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஓரளவுக்கு நல்லாப்பா, ஒரு பெரிய குன்று தான். பாருங்க மக்கள் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் வந்துட்ட மாதிரி தெரியுதே மக்களே. பாருங்க மக்கள் செய்வாங்க. சாமி இது ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் மக்களே போகுது. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் தான் அந்த இது காமிச்சேன்ல அந்த பெரிய கம்மா. ஸோ இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு மலை தெரியுது. அது என்ன மலைன்னு தெரில. அவ்வளோ நல்லா பெருசாகவே இருக்குது. அது மதுரை மீனாட்சி கோயில் தானே மக்களே. அங்கே பாருங்க, மீனாட்சி கோயில் இங்கேருந்து பார்த்தா செமையாக இருக்குதுங்க. கிழக்கு மேற்கு அது அதே தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்க சொல்லுங்கள் மக்களே. அது மீனாட்சி கோயில் தானே அது? ஓகே அப்படி தான் கண்டிப்பாக அப்படியே தான் இருக்குண்ணா. சரி வாங்க, என்ன கொஞ்சம் தூரம் மேலே முருகா இப்போ பாருங்க இந்த வியூவை எப்படி செமையாக இருக்கா. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேறி வந்தாச்சு. ஆனால் மேலே கேட்டு பூட்டி இருக்கு. அந்த பக்கம் ஏதாவது ஒரு கோயில் இருக்குது, அது நீக்கி இருக்குது. பெருமாள் கோயிலாட்டு இருக்குது, அங்கேயும் போகலாம். ட்ரெயின் பாருங்கள் போகிறது எப்படி இருக்குன்னு. சென்ட்ரல் ரோட்டை ஒட்டியே ட்ரெயின் போகுது. இதை நான் பார்க்கவே இல்லை. அப்போ எனக்கு அதான் இதுதான் ராமேஸ்வரம் திருநெல்வேலி. இதுதான் கன்னியாகுமரி போகிற ரூட். இந்த ரூட் தான் பைபாஸ் ஒட்டியாக தான் இருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் இந்த பக்கம் பாருங்க, மதுரையோட இந்த பக்கம். இது என்னென்னு சொல்ல தெரில. அந்த பக்கம் நிறைய ஹில்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு கில்லு, அங்கே ஒரு கில்லு, அங்கே ஒரு சின்ன சின்ன ஹில் நிறையா இருக்குங்க. ரைட்டு. ஆஹா முருகா, நீ டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆள் வர்றதுக்கு. புதுசாக தான் கோயில் கட்டிக்கிறாங்க சரிதா. கோயில் பூட்டியிருக்கு மக்களே. ரைட்டு. ஆனால் அந்த வியூவை பார்க்குறதுக்காகவே வரலாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள்,
சாமி கண்ணு கேட்டினது வர வரைக்கும் பாருங்கள் மக்களே, அங்கங்கே கம்மாயி அப்படியே நிலங்கள், அதான் ஹைவே அங்கே போயிட்டுருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த வியூக்காக வரலாம், இன்னும் அங்கே போய் நின்று பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இதை ஏறி தான் தாங்க போகணும், அந்த வேலை நம்ம செய்ய வேண்டாம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் வியூவை, தெரியுதா? அதான் திருப்பரங்குன்றோம். மேலே வந்து இஸ்லாமியர்களுடைய இது இருக்கும் தெரியுமா, அது வந்து மேலே இருக்குது பாருங்கள், மலைக்கு மேலே கோயில், அது வந்து முஸ்லீம்ஸ் கோயில், கீழே வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். சரிங்களா? எம்மதமும் சம்மதம், அவ்வளோதான், எல்லோரும் நல்லா இருப்போம், ஒத்துங்க. தெரியுதா எவ்வளோ ஒரு உயரத்தில் வந்துருக்குறேன்னு தெரியுதா? நமக்கு இந்த உயரமான இடங்களுக்கு வந்தாலே அதுதான் ஆண்டவனை போல. சத்தியமாக திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே அங்கே போக முடியுமா எனக்கு தெரியல, நம்ம கீழே கும்பிட்டுட்டே வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குறது நல்லா தாங்க இருக்குது. நைஸ் யாரோ இருக்குது அச்சகிரிக்கு வந்தாரு, நல்லா தான் இருக்கும். தெரில வருவாங்களான்னு தெரில. கொடைக்கானல் மலை தானே அது மக்களே, அது கொடைக்கானல் மலையே தாங்க, அங்கே தெரியுது பாருங்க, கொடைக்கானல் தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மலை, அதே தான் மக்களே. திடீர்னு வந்து ஐயர் இது பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம சிவனுங்க, அப்படியே இங்கே பாருங்க மக்களே, பெருமாள் படுத்திருக்கிற கோலத்தில் ரங்கநாதர் உருவம். ஓகே மக்களே, சிறப்பு. கரெக்டாக வந்தேன், ஐயா வந்து எல்லாம் ரெடி பண்ணி சிவனையும் பெருமாளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் பண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து முருகரையும் தரிசனம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐயா தான் அங்கேயே வந்து பூஜை பண்ண போகிறாரு. ஸோ முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்தியாக கிளம்பலாம். ஸோ மக்களே, இங்கே இருக்கக்கூடிய மலைக்கு வந்து மேலே நீங்கள் கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு வாங்க, ஐயா வந்துடுவார். டெய்லி இதே டைமுக்கு தான் வராராமா. ஒரு 9 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு போகலாம். இல்லைன்னா கோயில் பூட்டி இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோதான் மக்களே. ஐயா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, மேலே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. பின்னாடி வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, மணி பார்த்துட்டு வரோம். கோயில் நிற்கிருக்கா, தரிசனத்தை பண்ணியாச்சு. ஸோ வந்தீங்க அப்புறம் நேரில் பாருங்கள், யார் எடுக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. சரி, அவர் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. சரி, ஓகே மக்களே, சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து இந்த சர்ச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழமையான சர்ச்சு. அவருக்கு மரியே வாழ்க. இது வந்து ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப பழமையான சர்ச்சுங்க மக்களே. ஸோ செம்ம நல்லா தான் வந்துட்டு பருத்திப்பால் கடை பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது, இதில் ஒரு 800 மீட்டர் போனால் பருத்திப்பால் கடை. மக்களே இங்கே வாருங்க மக்களே, ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டுற அப்படி. ஆனால் கூகுள் மேப்பில் வந்து ஓப்பன்னு தான் காமிச்சுது. என் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க? கண்டிப்பா. என்னுடைய தமிழ் உறவுகள் உலகம் பூரா இருக்காங்கய்யா. இந்த நாட்டில் மட்டும் இல்லைங்கய்யா, லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, குவைத், ஈராக்கு, தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஆங்காங்க துபாய், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலையும் என்னுடைய உறவுகள் வாழ்றாங்க. உறவுகள் தமிழ் சொந்தங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் மதுரைக்கு பருத்திப்பால் ரோட்ல இருக்கிறதுனால இந்த யூடியூப், இந்த கூகுள், இந்த இன்ஸ்டா, இந்த மாதிரி மலேசியாவில் டிக்டாக்கை தடை பண்ணிட்டாங்க. ஆனா அங்க பூரா பயங்கரமா ரிலீஸ்ல ஓடி பருத்திப்பால்ல ரோட்ல இருக்குங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்தா கூட கிடைக்காது இந்த பேரு. இறைவனுடைய கருணையில மங்களகரமா இருக்கு. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகமா வாழணும். இன்னைக்கு பாருங்க, சிதம்பரத்துல வந்து மாணிக்கவாசருடைய இந்த தேர் வந்து இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருப்பாங்க. தமிழ் உறவுகள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரேக், சாயங்காலம் 4 மணிக்கு மேலே. 4 மணிக்கு மேலே. மற்ற நாள் எத்தனை மணிக்கு? எப்பயும் லோக்கலாக 9 மணிலேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட். சரிங்க, சரி, நன்றி. ஆஹா மக்களே, அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம், ஆனால் ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு போட்டார். சரி, இட்ஸ் ஃபைன். சரிங்க, நன்றிங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் வந்து ஓப்பன் தான் காமிக்கும், அதை நம்பி வராதிங்க, சாயந்தரம் வாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் இது அன்னைக்கு வருவாங்க. ஐயாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போடுறாரு. சரி, ஃபைன் மக்களே. நேரம் மூலிகை பாண்டியன் கடைக்கு போய் அந்த இது என்னது இன்னமும் பால், ஐயோ நல்ல பால் நேற்று குடிச்சோமே, நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த
இது சப்பாத்தி கேள்விப்பால ஜூஸும் நல்லாயிருக்கும், இந்த பால் நல்லாயிருக்கும். அங்கே போகலாம் வாங்க மகளே. அண்ணன் மூலிகை பாண்டியன் கடைக்கு எகைன் வந்தாச்சு. ஸோ அப்படியே இன்றைக்கி வந்து மதுரை விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் வேறு லெவல் இருக்கும் மக்களை, வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரைட், நேற்று சாப்பிட்ட மக்களே ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களே. தண்ணீர் விட்டான் கிழங்குன்னா எதுனா அதை வருங்க நாங்கள் மேலே ஏறி நான் காமிக்கிறேன், கொஞ்சம் பிடிச்சி காமிக்கிறேன். தொங்குதல பனங்கிழங்கு மாதிரியே இருக்கும். அது வந்து 72,000 கிழங்கு இருக்குமாம்மா ஒரு சின்ன செடியில் அடியில். நேற்று சொன்னார் அண்ணன் சொல்லியிருப்பார், அந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா இந்த வீடியோ எடிஸ்கிரீனில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அண்ணன் மூலிகை பாண்டியன் இன்றைக்கி இல்லை, நேற்று இருந்தார். அவர்கிட்டயே வந்து நிறைய மூலிகைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா சாப்பிட்டு நிறைய இது பண்ணோம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில். ஸோ மக்களே இந்த இது வந்து சப்பாத்தி கிள்ளி ஜூஸு, அது நேற்று எல்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரிங்களா? அது அப்புறம் அந்த சூப்பு நேற்று எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த சூப் மட்டும் டேஸ்ட் பண்ணல. இது வந்து கட்டுக்குடி அல்வான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நேற்று நான் டேஸ்ட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள், இண்டஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சூப்பு மட்டும் நேற்று டேஸ்ட் பண்ணல. ஆனால் அதில் எத்தனை மூலிகை இருக்குது? 9 வகை மூலிகை. இந்த பால் சாப்பிட்டு சாப்பிடலாம், லோன் பிரச்சனை. சரி வர்றாங்களா இல்லையாப்பா? சரி ஓகே. சியர்ஸ். இதில் ஆக்சுவலாக ஏகப்பட்ட மூலிகை நேற்று அண்ணன் சொன்னார், மூலிகை பாண்டியன்னு. சூப்பராக இருக்குங்க. எப்படின்னா அந்த புதினா சாப்பாடு டேஸ்ட் இருக்கும்போல, புதினா சாப்பாடுனா புதினா ஃப்ளேவர் நிறையா இல்லை, அந்த சாப்பாடு புதினா சாப்பாடு டேஸ்ட்டு அந்த மாதிரி லைட்டாக. ஆனால் நல்லா இருக்குது. ரொம்ப அந்த கசப்போ அந்த இதோ ஒமட்டுற மாதிரியோ அந்த ஃபீல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்தால் சூப் ட்ரை பண்ணுங்கள். வாவ், அமேசிங், நல்லா இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன். சூப்பு ட்ரை பண்ணுங்க மக்களே, நல்லா இருக்குது மக்களே. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப காரம் கிடையாது, நல்லா இருக்குது. எனக்கு எப்படி டேஸ்ட்டு சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. இந்த நாட்டுக்கோழியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சூப் இருத்து குடிப்பேன் தெரியுமா, லைட்டாக அந்த மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி ஃப்ளேவர்லாம் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி தான். நல்லா இருக்குது, நம்பவே மாட்டேங்க. இந்த பச்சை கலர் இருக்கிற இது வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா நம்ப மாட்டேங்க. குடிச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, குடிச்சிட்டு அப்பாவுக்கு அந்த சுகர் இருக்கும், அந்த மாதிரி மெடிசன் அதை வாங்கிட்டு கிளம்பலாம். ஸோ மக்களே, அடுத்து பாருங்கள், சிறுகுறிஞ்சான். இந்த இதை வந்து சுகருக்கு இதாம்மா. இது வந்து சுகர் இல்லாதவங்க வந்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப லோ சுகர் ஆயிரும். அப்பாவுக்கு வந்து 400-500 இருக்குது, அதில் வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டு டெய்லியும் காலையில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் குடிக்கணுமாம்மா. சிறுகுறிஞ்சான்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இல்லாதவங்க கொடுத்தா லோ சுகர் ஆயிருமாம்மா, அந்தளவுக்கு வீரியம் வாய்ந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அண்ணன் வந்து சொல்லியிருப்பார், மகிழ்ச்சி இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை மயில் ரக்க மாதிரி இருக்குது, சின்னதாக ஒரு செடி. அந்த செடி தான் அங்கே அதில் கூட இருக்குது. இதை பாருங்க, இந்த செடி தான். இதை பாருங்க, அதுதான். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் பவுச்சுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். மாமா நேற்று சொன்னார், அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். மறந்துட்டேன், இன்றைக்கி வாங்க வந்தாட்டு. அதை எடுத்து கொடுங்க. மகிழ்ச்சி இலை தான் இருக்கு. அப்புறம் இந்த இது சாப்பிடும்போது சுகர் டேப்லெட் எடுக்கக்கூடாதாம்மா, ரொம்ப லோ சுகர் ஆயிருமாம்மா. ஸோ அதையும் சொல்லி விட்டுருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிண்ணே. ரைட், சின்ன வெட்டுங்களா, பாய், நன்றி. ஓகே. இல்லை, அந்த தண்ணீர் விட்டாலும் கிழங்கு பால் சொன்னால இதுதான் அந்த கிழங்கு. சரிங்களா? சரி, ரைட், அவ்வளோதான். இன்றைக்கி அண்ணன் வந்து கடையில் இல்லை, மாலை போட்டிருக்காரு தலைவர். சரி, ஓகே மக்களை, வாங்கியாச்சு, கிளம்பலாம். அப்புறம் சாப்பிடும்போது மெடிசன் வந்து எடுக்கக்கூடாதாம்மா, சுகர் மெடிசன் ரொம்ப லோவாயிருமாம்மா. சரி, ஓகே, டன் மக்களே. அவ்வளோதான் மக்களே, நான் தங்கி இருந்த இந்த லாட்ஜில் சிவாஜி கணேசன் படத்தில் சொல்கிற மாதிரி நான் எனக்குமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஆளு மக்களே. சரின்னு சொல்லிட்டு சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்று இங்கே பார்த்து கும்பிட்டேன். சரி, 2 நாளாக பார்த்துக்கிட்டேன், எனக்கு நல்லா தூக்கம் வந்தது. இந்த ரூமை கட்டின கொத்தனார்லேருந்து இந்த ரூம் ஓனர் எல்லாம் அனைவருக்கும் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி வேண்டிட்டு கும்பிட்டாங்க. பார்த்தேன் இந்த சார்ஜ் வயது அதில் சொருகி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சார்ஜரை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எங்கே அப்படின்னா
இதில் ஐயோ நல்ல ஊருங்க, ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஃபேமஸ். நம்ம சிவானா கூட போய் சோழமண்டலத்தில் ஐயோ நல்ல ஊர். ஐயோ நினப்படுறது வர மாட்டேங்குது. மொத்தம் அங்கே தான் இந்த சிங்கமுனரி அந்த 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 ஊர் பக்கத்தில் ஒரு நல்லா ஃபேமஸாக ஒரு ஊர் இருக்கும். அங்கே தான், அங்கே லார்ஜில் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த அடாப்டரை மட்டும், ஒரிஜினல் கூகுள் அடாப்டர், கூகுள் பிக்சல் வச்சுருந்தப்ப. ஸோ பாருங்கள், நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு வினை எதிர் செயல் இருக்குது. சரிங்களா? நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும். ஓகேங்களா? ரைட்டுங்க மக்களே, கிளம்பியாச்சு. வாங்க பார்ப்போம். பைபாஸை பிடிச்சாச்சு. எப்படா பைபாஸ் பிடிப்பேன் ஆயிடுச்சு மக்களே. மதுரையில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ரோடு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குண்டுக்குள்ளேயே கிடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்து, ஆக்சுவலாக மதுரைக்காரங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மை தான் அது. நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப குண்டுக்குள்ளேயே கிடக்குது. ஸோ வந்தாச்சு மக்களே, ஹைவே வந்தாச்சு. கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே மக்களே, இந்த மதுரை சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து சில விஷயங்கள் கவர் பண்ணியிருப்போம். இல்லை நிறைய பல விஷயங்கள் மதுரை இருக்குது. ஸோ எகைன் வருவோம். சரிங்களா? வந்து எடுப்போம். நம்ம ஆரம்பித்தது வந்து எங்கே ஓவன் ஆரம்பித்தா தென்காசி. ஆனால் வந்து மதுரையில் முடிச்சாச்சு. சரி, எகைன் தென்காசி போகலாம். சரிங்களா? அது எல்லாம் பிளான் பண்ணி போகலாம். சரி, ஓகே மக்களே. ரிஸ்க்கு தான், ஓவர் ஹீட்டு வருது. என்னென்னு தெரியல. அது வந்து முன்னாடி இருக்கிற அந்த இது வந்து பின்னாடி வரும் அப்படின்றாங்க. அது என்னென்னு தெரியல. ஷோரூமில் விட்டு பார்க்கணும். அதாவது 1000 கிலோமீட்டர் ரோட்னா சர்வீஸு. அப்போ விட்டு பார்த்துக்கலான்னு பிரச்சனை. ஆனால் வண்டியெல்லாம் ஃப்ரீயாக தான் மூவ் ஆகுது. சரி, ஓகே மக்களே, பாய் 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 மக்களே, பாய் பாய் பாய்.